ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரிலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CEC345 ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்டின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை பார்க்க நினைச்சீங்கன்னா செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா CEC345 ஆப்டிகல் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ 9 டேஸா பார்ட்டியை பார்ட்டின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஆனால் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணிடுறீங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாம அதோட கான்செப்டாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் ஒன்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் மோடு ஃபைபர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரே தியரி டிரான்ஸ்மிஷன் இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இதர சாய்ஸ்ல வரக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரே தியரியிலே பாத்தீங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கல இருந்து கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் ஒன்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் இண்டெக்ஸ் அண்ட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஒன்னு ஸ்டெப் இண்டெக்ஸ்ல இருந்து கேட்காங்க, அப்படின்னா உங்களுக்கு கிரேடட் இண்டெக்ஸ்ல இருந்து கேட்காங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்கணும் அப்படின்னா ரெண்டையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுல வந்து கிரேடட் இண்டெக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிச்சு வச்சுக்கோங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இது வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட கண்டிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் டூல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரோமேட்டிக் டிஸ்பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நான் லீனியர் ஸ்கேட்டரிங் லாஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே பாத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்சிக் அப்சர்ப்ஷன் அண்ட் எக்ஸ்டென்சிக் அப்சர்ப்ஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் டூல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டெனேஷன் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது பிரீஃபா கூட 13 மார்க்ல கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்பர்சனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ட்ரென்சிக் அப்சர்ப்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மெட்டீரியல் டிஸ்பர்சன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேவ் கைட் டிஸ்பர்சன் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுல வந்து மெட்டீரியல் டிஸ்பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வேவ் கைட் டிஸ்பர்சன் பார்த்து வச்சுக்கோங்க, எதுவுமே ஒமிட் பண்ணிடுறாங்க. சரி, மல்டி மோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் த்ரீல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு PIN போட்டோ டயர் அண்ட் அவலாஞ்சி போட்டோ டயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் தேர்ட் யூனிட்ல இது பிக் கொஸ்டின் இருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் எமிட்டர் எல்இடி அண்ட் எட்ஜ் எமிட்டர் எல்இடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் எமிட்டர் எல்இடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டையுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பேர் சர்ஃபேஸ் அண்ட் எட்ஜ் எமிட்டிங் எல்இடி கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எல்இடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்இடினா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹெட்ரோ ஜங்ஷன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிடெக்டர் ரெஸ்பான்ஸ் டைம் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாண்டம் எஃபிஷியன்சி ரிப்பீட்டடா வந்து கேட்கறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி குவாண்டம் லிமிட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லேசர் டயோட் ரேட் ஈக்குவேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைபர் டிஸ்பர்சன் மெஷர்மெண்ட்ஸ் இன் டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைபர் டயாமீட்டர் மெஷர்மெண்ட்ஸ் ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைபர் கட் ஆஃப் வேவ் லென்த் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்க பாருங்க. ரிஃப்ளெக்டன்ஸ் அண்ட் ஆப்டிகல் ரிட்டர்ன் லாஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பவர் பெனல்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டோட்டல் ஃபைபர் அட்டனேசர் மெஷர்மெண்ட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு WTM நெட்வொர்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரவுட்டிங் அண்ட் வேவ் லென்த் அசைன்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆப்டிகல் ஸ்விட்சிங் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்டோரேஷன் அண்ட் சர்வைவபிலிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மல்டி புரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. OTN என்னன்னு பார்த்துக்கோங்க. MEN நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்நெட் புரோட்டோகால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிங்க்ரோனஸ் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்சஸ் நெட்வொர்க்ஸ் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆப்டிகல் சர்க்யூட் அண்ட் ஆப்டிகல் பேக்கெட் ஸ்விட்சட் நெட்வொர்க்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.